போராட்டம் பண்ணாலே பாஜகவுக்கு பதற ஆரம்பிச்சிடும். ஊருக்கு அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமித்ஷாவுடைய புகைப்படத்தை செருப்பால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உருவ பொம்மை எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்கச்சக்கமா மக்கள் திரள ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பதறி போச்சு பாஜக. ஒடிசாவின் மோடின்லாம் சொல்றாங்க. மோடி எதை குஜராத்ல செஞ்சாரோ, எப்படி ஒரு இன அழிப்பை செஞ்சாரோ, அது போல சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதலை நடத்தி அங்க ஆளுகிற மாற்றுக் கட்சியினர் ஆண்டாங்கன்னா அந்த ஊரை நாசமாக்கி ஒண்ணு இல்லாம ஆக்குறது இந்த ஆளுடைய வேலை. பாலியல் வல்லுறவு, கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சுட்டு உயிரோட பெட்ரோல் ஊற்றி எரிச்சுக்கிட்டு இருக்காங்க இருக்கிற பெண்களை. வணக்கம் தோழர்களே. நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் அடிச்ச அட்டியில காவிகள் கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால அதுக்கு மேல என்ன பண்ணலாம், திசை திருப்பலாம் அப்படின்னு யோசிச்சு ராகுல் காந்தி ஒரு எம்பியை அடிச்சு மண்டைய உடைச்சிட்டாரு அப்படின்னு நேத்து ஒரு பொய் வழக்கு. அதனால அவரை எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்வதற்கான வேலைகளை ஜரூரா காவி கும்பல் செஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டெல்லி போலீஸ் ராகுல் காந்தி மீது கொலை முயற்சி வழக்கு பதிந்திருக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா நாலாந்து பாஜக எம்பி, ஒரு பெண் எம்பி, அவங்க என்கிட்ட அப்படியே மோசமா நடந்துகிட்டாரு, நான் கூனி குறுகி போயிட்டேன் அப்படின்னு கண்ணீரும் கம்பளையுமா நாடாளுமன்றத்துல பேசியிருக்கிறாங்க. ராகுல் மீது நாடாளுமன்றத்துல ஒரு புகாரையும் கொடுத்திருக்கிறாங்க. கடைசியில பார்த்தா எல்லா விஷயமும் அம்பலப்பட்டு, அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு, நொந்து நூடுல்ஸ் ஆகி நிக்குது பாஜக கும்பல். ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போராட்டம் பண்ணாலே பாஜகவுக்கு பதற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த கும்பல்லாம் போராட்டம் பண்ணி பழக்கமே இல்லாத கும்பல். போராட்டம் பண்ணா பதறதோட போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்கு என்னென்ன வழி இருக்குன்னு யோசிப்பாங்க. பாஜக 2 வழியில ட்ரை பண்ணுவாங்க. பெண்ணாக இருந்தால் அவ மோசமானவ, ஒரு பாலியல் குற்றவாளி, பாலியல் சுரண்டல்வாதி, தெருவில் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு நிக்கிறா, ஒரு விபச்சாரி அப்படின்னு பட்டம் கட்டுவாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஆம்பளை மாட்டிக்கிட்டாருன்னா ஒரு பெண்ணை வைத்து இவர் மேல பாலியல் குற்றச்சாட்டை வைப்பாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த கும்பலால. இந்த பாலியல் ஜல்சா கும்பல் நேத்து வாங்கின அட்டியில இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் கழட்டிக்கிட்டு கவ்வ கொடுத்து சாத்துல என்னடா பண்றதுன்னு தெரியாம அங்கங்க ஓடி கடைசியில 2 நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். பிரதாப் சாரங்கி எங்கேயோ கேட்ட பேர் மாதிரி இருக்கு, நான் அவருக்கு வர்றேன். அவர் ரொம்ப எளிமையான மனுஷங்க. எம்பியிலே மந்திரியிலே அவர் ரொம்ப எளிமையான மனுஷன். குடிசை வீட்டுல இருக்காரு, சைக்கிள்ல போறாரு அப்படின்னு 1000 உருட்டுனாங்க. ஆனா அது ஒரு கல்சட பீஸு. அதெல்லாம் கையில கிடைச்சா தள்ளி விடக்கூடாது, மண்டைய புலந்திருக்கணும். அவ்வளவு மோசமான கேடுகட்ட சங் பரிவார் கும்பலுடைய ஒரு தலைவன் தான் அந்த ஆளு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் தான் நேத்து ஐயோ மண்டை உடஞ்சி போச்சு ஐயோ அப்படின்னு புடிச்சிட்டு போனார். ராகுல் காந்தி கிட்ட கேட்குறாங்க, ஏங்க அந்த ஆளுக்கு கும்பல் தாங்க நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய விடாம வாசலை அடைச்சிக்கிட்டு வாசல்ல இது தர்ணா பண்ணிட்டு எங்களை உள்ள நுழைய விடாம உட்கார்ந்துருந்தாங்க, நாங்க என்னங்க பண்ணோம் அப்படின்னு ராகுல் காந்தி கேட்கிறாரு. ராகுல் காந்தி ஒரு எம்பியை தள்ளி விட்டாரா, அந்த எம்பி ஏன் மேல விழுந்தாங்களா, உடனே எனக்கு மண்டை உடஞ்சிருச்சுன்னு இந்த பீஸு சாரங்கின்ற இந்த பீஸு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. தடபுடலாம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறானுங்க. அதுக்கப்புறம் ஐசியூவில் சேர்ந்துருக்குறாங்க. பெரிய கட்டை தலையை சுற்றி போட்டு படுக்க வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்னென்ன அயோக்கியதனம் நாடகம் இருக்குன்னு நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் படத்தை பாருங்க. இந்த இடத்துல அடிபட்டிருக்குன்றாங்க, லெஃப்ட் சைட்ல அடிபட்டிருக்குன்றாரு. நீங்க ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஒரு சின்ன காயம் கூட இல்ல. பாருங்க, பாத்தீங்கல்ல. ஆக அடியே படல. 1. 2வது என்ன பண்றாங்கன்னா, ஒரு அம்மா கையில கிளவுஸோட அவரை கூட்டிட்டு ஓடுறாங்க நாற்காலியில. அது எப்படிங்க, நாடாளுமன்றத்துக்கு வர்ற எம்பி கையில கிளவுஸ் மாட்டிக்கிட்டுலாம் போவாங்களா என்ன? ஆஸ்பத்திரியில் அது செஞ்சா பரவாயில்ல, நாடாளுமன்றத்துல இருந்து அவரை வெளியேற்றும் போதே கையில கிளவுஸோட ஒரு கிரீன் சேலை கட்டின அம்மா அப்படி பிடிச்சிக்கிட்டே போகுதே, அது எப்படி சாத்தியம்? கிளவுஸு, அந்த கர்ச்சீஃபு எல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டு கொண்டு வந்ததா? நாடாளுமன்றத்துக்கு எதுக்கு கிளவுஸ் போட்டு வரணும்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2ஆம் கட்டமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு. உடனே இந்த இடத்துல ஒரு பேண்டேஜ் பாருங்க போட்டிருக்காங்களா. கொஞ்ச நேரம் நம்ம போராட்டம் பயங்கரமாயிருச்சு, வலுவாயிருச்சு, கடுமையாயிருச்சு. ஊருக்கு அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமித்ஷாவுடைய புகைப்படத்தை செருப்பால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உருவ பொம்மை எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்கச்சக்கமா மக்கள் திரள ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பதறி போச்சு பாஜக. வேற என்னடா பண்ணலாம்னா, போடுறா கட்ட பெருசா அப்படின்னு மண்டையை சுத்தி கட்டு போட்டு உட்கார்ந்துருக்காங்க. பாருங்களேன், பாத்துட்டீங்களா? இது எவ்வளவு பெரிய நாடகம் பாருங்க. ஒரு சாதாரண வீட்டில் உட்காந்து பார்க்கும் போதே இவ்வளவு பொய்யும் புரட்டும் நாடகமும் வெளிப்படையா தெரியுது.
ஆனா பாருங்க, இந்த பீஸு போய் கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம ஐசியூல மல்லாக்கப்படுத்திக்கிட்டு தலை பூரா கட்டை போட்டுக்கிட்டு அங்க என்ன கொலை முயற்சி பண்ண பார்த்தாருன்னு சொல்லி மக்களவையில் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி, என்னது கூத்து? இவ்வளவு கேடுகட்ட ஜந்துக்களா இருக்கு இந்த காவி ஜந்து. ஒரு பிரச்சனையை, ஒரு போராட்டத்தை எதிர்கொள்ள வக்கு இல்லைன்னா உடனே இந்த கும்பல் நாடகத்தை போட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நாடகம் அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு கழட்டிக்கிட்டு அடிப்பாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு கூச்சநாச்சமே இல்லாம நிக்கும் இந்த கும்பல். கூச்சநாச்சம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாத ஒரு கூட்டம் தான் இந்த காவி கும்பல். யாருடா இந்த வேஷம் போட்டு நடிச்சவரு? காயமே இல்லாம கட்டு போட்டு படுத்திருக்கிறவர் யார் அப்படின்னா சாரங்கி, ரொம்ப எளிமையானவர் அப்படின்னு அவரை பத்தி புடிச்சு அடிப்பாங்க. ஆனா உண்மையில யார் அப்படின்னா ஒரு கொலைகாரன், கடஞ்செடுத்த அயோக்கியன். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஒடிசா தான் இந்த ஆளுடைய பூர்வீக இடம். ஒடிசால பஜ்ரங் தள் வந்து பிஜேபியினுடைய ஒரு அடியாளுக இருக்கிற ஒரு குரூப், ஒரு சங்கம். அவங்களுடைய வேலையை கொள்ளையடிப்பதும் கொலை செய்வதும் எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்றதுதான் அந்த குரூப்போடைய வேலையை. அதோடைய தலைவர் இந்த ஊர்ல அந்த ஆள் தான். ஒடிசால இந்த ஆள் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பாதிரியார, ஒரு கிறிஸ்தவ பரப்புரை செய்ய வந்த ஒருத்தரை அவருடைய குடும்பத்தோட கார்ல வச்சு எரிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? தாரா சிங் ஒருத்தன் கூட ஜெயிலுக்கு போனானே. அதே ஒடிசா மாநிலத்துல ஒரு கிறிஸ்தவ மதத்திற்கான ஒரு பரப்புரை பிரச்சாரகரா இருந்த ஒருத்தரை இவனுங்க அவங்க குடும்பத்துல இருக்கிற 2 பையங்க, அவங்க இணையர் எல்லாத்தோடையும் கார்ல போட்டு மொத்தமா குடும்பத்தை எரிச்சு விட்டானுங்க. எரிச்சு விட்டதுல ஒரு 12 பேர் சிக்கினானுங்க. அதுல முதன்மையா நின்று அந்த எரிச்சு விடுற வேலையை பார்த்ததே இந்த சாரங்கின்ற சங்கிப்பைய தான். கூட இருந்து யார் மாற்றா அப்படின்னு சொன்னா தாரா சிங் ஒருத்தன் மாற்றான். அந்த ஆளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் அதே மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்துல போய் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையை மாத்தி கொஞ்சம் வருஷத்துக்கு 2002 நினைக்கிறேன். கடைசியில மொத்த 12 பீஸும் வெளியே வந்துருச்சு. ஃபுல்லா எல்லாத்தையும் ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு அந்த மாநிலத்தினுடைய, ஒடிசா மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றம் விடுதலை பண்ணிடுச்சு இந்த 12 பேரையும். இந்த 12 பேர் வெளியே வந்தானுங்களா, அதுல முக்கிய குற்றவாளியே இந்த ஆள் தான். இன்னொரு இதுல என்னன்னா, 2002ல ஒடிசாவினுடைய சட்டமன்றத்தை தாக்கியதுல குண்டர்கள் அழைச்சிட்டு போய் சட்டமன்றத்தையே தாக்கின ஒரு ஆள் தான் இந்த ஆளு. இவன் பெரிய எளிமையானவன், ஒடிசாவின் மோடின்லாம் சொல்றாங்க. மோடி எதை குஜராத்ல செஞ்சாரோ, எப்படி ஒரு இன அழிப்பை செஞ்சாரோ, அது போல சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதலை நடத்தி அங்க ஆளுகிற மாற்று கட்சியினர் ஆண்டாங்கன்னா அந்த ஊரை நாசமாக்கி ஒண்ணு இல்லாமக்கிறது இந்த ஆளுடைய வேலை. இந்த ஆளு தான் இன்னைக்கு வேஷம் போட்டு நெத்தியில அடிபட்டுருச்சுன்னு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறான். இந்த கும்பல் எவ்வளவு கேடுகட்ட கும்பல் இருக்கு, இந்த ஆளுடைய பின்புலமே ஒரு சாட்சியா பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, நாகாலாந்து பெண் எம்பி பாங்ஞான் அப்படின்னு அந்த அம்மா பேரு பான்யான். இந்த பான்யான் யார் அப்படின்னா பாஜகவினுடைய பெண் எம்பி. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, பழங்குடி எம்பி அந்த அம்மா. நான் சிம்பிளாவே கேட்கிறேன், நாகாலாந்துக்கு பக்கத்துல இருக்கிற மாநிலம் தான் மணிப்பூர். மணிப்பூர்ல இருக்கிற பழங்குடிகள் எல்லாம் அம்மனமாக்கினார்கள், பாலியல் வல்லுறவு செய்தார்கள், உயிரோட கொளுத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாலியல் வல்லுறவு, கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சுட்டு உயிரோட பெட்ரோல் ஊற்றி எரிச்சுக்கிட்டு இருக்காங்க இருக்கிற பெண்களை, குக்கி இன மக்களை. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உலகமே பார்த்து அதிர்ச்சி அடைந்த 2 பெண்களை அம்மனமாக்கி அவர்களை வந்து பாலியலா சீண்டல் செய்து அவர்களை அழைச்சிட்டு போன கேடுகட்டத்தனத்தை அந்த ஊர்ல தான் நடத்தினாங்க. உண்மையிலேயே பழங்குடி இனம் அப்படின்னு ஒரு சால்ஜாப் சொல்றான்ல, உண்மையிலே இந்த அம்மா பழங்குடி இனத்தின் மீது பற்றும் அந்த மக்களுக்கான உரையாடலை நிகழ்த்துறவராகவும் களப்பணி என்ன செய்யறவராகவும் இருந்திருந்தா, போடா உன் எம்பி பதவி நீயும் தூக்கி எரிஞ்சிட்டு இந்த அம்மா வந்திருக்கணும். ஆனா கூச்ச நாச்சமே இல்லாம நூத்துக்கணக்கான பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்து கொடூரமாக கொலை செய்ததை வேடிக்கை பார்த்த ஒரு அரைவே கட்டு சங்கி தான் இந்த நாகாலாந்து எம்பி. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம், இந்த குரூப் காங்கிரஸ் வந்து அம்பேத்கரை வந்து கேவலப்படுத்திருச்சுன்னு இவங்க ஒரு பக்கம் உட்காந்து ஜாலரா அடிச்சிட்டு இருக்காங்க, பஜனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் காந்தி என் பக்கத்துல வந்தாரு, நான் அசௌகரியமா ஃபீல் பண்ணேன். எங்க வீடியோ? ராகுல் காந்தி நடக்கிறது, நிக்கிறது, உட்கார்றது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டீங்கல்ல, அப்போ உங்க பக்கத்துல வந்து நின்று அசௌகரியமா ஃபீல் பண்ண வச்சது என்ன? அதுக்கான வீடியோங்க, ஆதாரம் எங்க? ஆதாரம் இல்லை. எனக்கு பக்கத்துல வந்து நின்று சத்தம் போட்டாரு, அதுல வந்து இப்போ இங்க ரோட்டை மறிச்சு உட்காந்துருக்காங்க, அதுல ஒரு ஆள் அடிபட்டு போயிட்டான்னு சொல்றான். சொன்ன பிறகுதான் இவர் பக்கத்திலேயே போய் என்னையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. என்ன அடிபட்டுருச்சுன்ற என்ன அப்படின்னு உள்ள போறாரு. எல்லாரும் பயந்துகிட்டு நான் பின்னாடியா போவாங்க, துணிச்சலா என்னையா அப்படின்னு. ஏற்கனவே பாரத் ஜோடா யாத்திரையில கோஷம் போட்ட பாஜக காரன்ல இறங்கி வண்டியை விட்டு இறங்கி போய் அவங்க பக்கத்திலே போய் கையை கொடுத்து அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆள் தான் இவர் ராகுல் காந்தி.
பாரத் ஜோடோ யாத்திரையிலே தனக்கு எதிராக கோஷம் போட்ட சங்கிகளை காரை விட்டு துணிச்சலா இறங்கி போய் கை கொடுத்து என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டவர் இவர். அப்படி இருக்கும்போது நாடாளுமன்றத்துக்குள்ள இவ்வளவு அராஜகம் பண்ணும்போது கேட்காம இருக்க மாட்டார். உள்ள போறாரு, போன உடனே அந்த ஆளு அப்படியே ஆக்ஷனை போறாரு, போடா ஒன்னு அடிப்பு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இதுதான் அங்க நடந்தது. இதுக்கு இடையில எங்க அந்த அம்மா நின்னாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. பெண்கள் முன்னாடி வந்து நிக்கிறாங்க, போராட்ட களத்துல இருந்த பெண்கள், அதாவது இந்தியா கூட்டணியினுடைய பெண்கள். இந்த பக்கம் கடைசியா ராகுல் காந்தி நிக்கிறாரு. எங்க போய் அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு மாதிரி தப்பா நடக்க ட்ரை பண்ணாரு? என்ன அசிங்கமான வேலை! நான் ஏன் இது சொல்றேன் அப்படின்னா, ராகுல் காந்தியை பொறுத்தவரையில பெண்கள் மீது மரியாதை மட்டும் இல்ல, பாசமாவும் இருப்பாரு, அன்பா இருப்பாரு. பெண்கள் அவர் மீது அன்பாக இருப்பார்கள். இதை நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். பாரத் ஜோடோ யாத்திரை நடக்கிற போது அவர் திடீர்னு ஒரு பஸ்ல ஏறி போயிட்டார். போனா ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு 60, 65, 70 வயசு இருக்கு ஒரு அம்மா. அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்காந்தோடனே அவங்க பக்கத்துல போய் உட்காந்தோடனே ராகுல் காந்தி அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு பேசுறாங்க. பேசிட்டு அழுகுறாங்க. அழுதோடனே இவர் அப்படி தோல்ல கை போட்டு அழாதீங்கம்மா அழாதீங்கம்மான்றாரு. என்னன்னு கேட்டா, என் வீட்டுக்காரருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் செத்துட்டாருன்னொடனே கையை பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு அந்த பஸ்ல இருந்து இறங்குறாரு. இறங்கும் போது திடீர்னு அந்த பஸ்ல ஏற வந்த ஒரு பொண்ணு பார்த்துட்டாங்க ராகுல் காந்தியை. அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஐயோ என்னடா இவர் இறங்குறாருன்னு ஓடி போய் 2 கையை வச்சு அப்படியே கண்ணத்தை அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த பிள்ளை இவரோட சின்னவங்களா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம ஊருக்கு போனோம்னா நம்ம பாட்டி தாங்களா, நம்ம பார்த்தோன்னே அப்படியே ஓடி வந்து கண்ணத்தை பிடிச்சி என் தங்கமே அப்படின்னுவாங்கல்ல, அது போல இருந்தது அந்த இடம். நான் அந்த வீடியோவை தேடி பார்த்தேன், கிடைக்கல, போட்டோ கிடைச்சிச்சு, பாருங்களேன். பாத்தீங்கல்ல? இது மட்டும் இல்லைங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறாரு. அங்க ஒரு குழந்தைங்க, ஸ்கூல் போற குழந்தைங்க நின்று பாக்குறாங்க. ராகுல் காந்தி வந்து ஈ அப்படின்னு வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. எல்லாருக்கும் நடுவில் நின்று செல்ஃபி விடும். குழந்தை தன்னுடைய யாத்திரைக்கு நடக்க வருது, அதை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு நடக்கிறாரு. ஸோ இப்படி பல சங்கதிகளை நம்ம அந்த பாரத் ஜோடோ யாத்திரையில பார்த்துருக்கலாம். இயல்பாகவே சாமானியனாக மக்களோடு மக்களாக நின்று பழகுகிற ஒருத்தர் தான் ராகுல் காந்தி. ராகுல் காந்தியினுடைய கட்சியான காங்கிரஸ் மீது எனக்கு மாற்று கருத்து உண்டு, காங்கிரஸ் மீது எனக்கு முரண்பாடு கூட உண்டு. ஆனா ராகுல் காந்தி ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு ஆளா இருக்காரு. 2வது ஒரு நல்ல தலைமைக்கான அழகோட எளிய மக்களினுடைய குரலை பதிவு செய்யணும்னு நினைக்கிறாரு, மக்களோட மக்களா பழகுறாரு, சாதாரணமா இருக்கிறார். இந்த மனுஷனை போய் அங்க நின்று பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறது, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுங்களா? யாரு? அதுவும் பாலியல் ஜல்சா கட்சி பாலியல் குற்றச்சாட்டு வைக்குது. நீங்க பக்கத்துல கர்நாடகத்துல போனீங்கன்னா அங்க முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா, சுமலதான்னு ஒரு நடிகர் எம்பியா இருக்காங்க, நடிகை அந்த அம்மா. அந்த அம்மா இடுப்புல கைய போடுறாரு. அது பெரிய பிரச்சனையாச்சு. 16 வயசு குழந்தைய பாலியல் அத்துமீறல் பண்ணி அவர் மேல போக்சோ வழக்கு இப்ப போயிட்டு இருக்கு. அவர் கைது செய்யப்பட்டாரு. இந்த கும்பல் வந்து பேசுது. அதே மாதிரி குல்தீப் சிங் 16 வயசு குழந்தை, அவர் ஒரு எம்எல்ஏ உத்தரப்பிரதேசத்துல. 16 வயசு குழந்தைய போய் ரேப் பண்ணி அவங்க அப்பாவை கொன்னு அந்த பிள்ளைய கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கூட போனவங்களா செத்து போய் இந்த குழந்தை மட்டும் பொழைச்சிக்கிட்டு உச்சநீதிமன்ற கஸ்டடியில் எடுத்து அவங்கள பாதுகாத்தாங்க. இவன் பேசுறான் பாலியல் குற்றச்சாட்டை பத்தி. தமிழ்நாட்டுக்குள்ளேயே சிடி ரவி அப்படின்னு ஒரு பொறுப்பாளர் இருந்தார். அந்த ஆள் தமிழ்நாட்டுக்குள்ள இங்க இருக்கிற நிர்வாகிகள்லாம், பாஜக நிர்வாகிகள்லாம் ஒரே ஹோட்டல் தங்கக்கூடாது, ஆம்பளை ஒரு ஹோட்டல் தங்கு, பொம்பளை ஒரு ஹோட்டல் தங்கு அப்படின்னு பேசினதை தினமலர் வெளியிட்டு நம்ம அதை பேசியிருக்கோம். இப்பவும் இருக்கு, தினமலர் வெளியிட்டது. அப்ப இந்த பாலியல் ஜல்சா கும்பல் அதை விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 2 நாளைக்கு முன்னாடி இந்த சிடி ரவி இருக்காருல, தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளரா முன்னாடி இருந்தவர், அந்த சிடி ரவி நேத்து சட்டமன்றத்தில் வச்சு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. எதுக்குடா அப்படின்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான அமைச்சரவை இருக்குல்ல, அந்த அமைச்சரவைன்னு அமைச்சர் லக்ஷ்மின்னு, அந்த அம்மாவை பற்றி தரக்குறைவா பாலியலா சைகையெல்லாம் பண்ணியிருக்கான் அந்த ஆளு சட்டமன்றத்தில் வச்சு. அந்த அம்மா போய் புகார் கொடுக்கவும் நேத்து அரெஸ்ட். யாரு? இந்த சிடி ரவி. இப்படி பெண்களை பச்சையா கொச்சையா ஆபாசமா பாலியல் பண்டமா பாக்குற இந்த ராஸ்கல்ஸ் வந்து வெக்கமே இல்லாம நேத்து போய் நின்னுகிட்டு அவ்வளவு அடிச்சு விடுறானுங்க. இதுக்கு இடையில என்ன ஆகி போச்சுன்னா, ராகுல் காந்தி மீது கொலை முயற்சி வழக்கு யார் பொறுத்திருக்கா? டெல்லியில் இருக்கிற போலீஸ். டெல்லி போலீஸ் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கும், இங்க மட்டும் குடுகுடுன்னு ஓடி வந்துடும். அதோட சேர்த்து இந்த அம்மா போய் நான் ரொம்ப மோசமா ஃபீல் பண்ணேன், அந்த அம்மா ஒரு புகார். இப்ப என்னன்னா, இந்த அம்மா புகார்ல அவரை எம்பி பதவி விட்டு தூக்குறதுக்கான வேலைகளை பாக்குறாங்க. இந்த ஆளு புகார்ல அவரை வந்து கொலை குற்றவாளியாக, அதாவது கொலை முயற்சி வழக்கு அவர் மேல போட்டு அவர் என்ன கொலை செய்ய தயாரா வந்த மாதிரி ஒரு சீனை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆக பாஜக செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா
அதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, வேறு வேறு பிரச்சனைகளை உருவாக்கி திசை திருப்ப ட்ரை பண்ணுது. ஆனா நாம அவனுங்களை விடக்கூடாது, வச்சு செஞ்சிடணும். உண்டு இல்லைன்னா அடிச்சு காலி பண்ணணும் இந்த கும்பலை. இல்லைன்னா காலை சுத்துற பாம்பு கடிக்காம விடாதுன்ற மாதிரி நாளைக்கு நம்மளை கடிக்கும் போது தான் நமக்கு தெரியும். ஸோ பாஜக மனித குலத்துக்கே எதிரான ஆபத்தான பாலியல் கும்பல். எனவே அந்த பாலியல் கும்பலை அண்ட விடாம அடிச்சு ஓட்டுறதா நம்ம வேலையா இருக்கணும்.